இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 5000 ரூபா உங்க கணக்குல வர வைக்கப்படும்னு போட்டிருக்காங்க. ஒரு பாரத பிரதமருடைய மோடி படத்தை போட்டு ஒரு ஸ்கேம். அதாவது இன்னைக்கு காலையில கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எங்க அம்மாவுடைய ஃபேஸ்புக் நான் வந்து ஏன்னா எப்பயுமே நான் காலையில வந்தோன்னே ஃபேஸ்புக் பார்ப்பேன், மற்றபடி பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணிட்டு இருப்பேன். ஃபேஸ்புக் பார்க்கும்போது எங்க அம்மாவுடைய மொபைலில் பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வந்துருந்துச்சு ஃபேஸ்புக்லேயே. என்னடா புதுசா இருக்கே அப்படின்ட்டு ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்டதுனால சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றதுக்கு ஸ்கிராட்ச் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நான் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன். அதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி போட்டு பிரதமர் மோடியோடைய படத்தை போட்டு உங்களுக்கு இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 5000 ரூபா உங்க கணக்குல வர வைக்கப்படும்னு போட்டிருக்காங்க. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு ஸ்கேம்ன்றது கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஏன்னா யாரும் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் வெளியில கொண்டு வரது காரணம். சரி ஸ்கிராட்ச் மட்டும் பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணா நமக்கு பிரச்சனை ஆயிரும்ன்றதுக்காக ஸ்கிராட்ச் பண்ணா 675 ரூபா அதுல காமிச்சிச்சு. இது உங்க அக்கௌண்டில் சேருவதற்கு கீழே வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதுக்கு மேலதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. அப்படியே என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த பேஜை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இதுக்கு உள்ள போறேன். அடுத்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய ஒரு இது வருது. பெண்களுக்கு வந்து மகளிர் இது வந்து 40,000 ரூபாய் லோனு. அது யாருடைய இதுனே தெரியல, பிரைவேட்டா வருது. அதை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க, ஏதுன்றதே தெரியல. அது ஒரு பிரைவேட்டா வந்து ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சருடைய நிதி அமைச்சருடைய படத்தையும் பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பாரத பிரதமருடைய மோடி படத்தை போட்டு ஒரு ஸ்கேம் ஜிபே, போன்பே, பேடிஎம், எஸ்பிஐ என்னென்னமோ அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போது அது ஒரு ஸ்கேம்ன்றது தெரியுது. புத்தாண்டுலேயே இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க விதவிதமா. அதனால மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க தயவு செய்து. டெய்லி என்னென்னமோ ஸ்கேம் சொல்லிட்டு இருக்காங்க, விழிப்புணர்வு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையா இல்லாட்டினா நம்ம தான் இழக்க போறது நம்ம பணத்தை தான். அதனால தயவு செய்து எவ்வளவு விழிப்புணர்வா மக்கள் இருக்கணுமோ இருந்தா தான் நமக்கு. இது வந்து அதாவது சார் இந்த எப்படி சொல்றேன்னா இது வந்து கவர்மெண்ட்ல அப்ரூவல் பண்ணல. இது பிரைவேட் தனியாரோடது, யாரோட இதுன்னே தெரியல. இது நம்மளுடைய பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை தான் இதுல ஏற்படும். ஏன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆப்போ எதுவுமே இது கிடையாது. அப்படி வர்றவங்க அந்த பிளே ஸ்டோர்லயே கொடுத்துருக்கலாம்ல. இவங்க ஏன் ஃபேஸ்புக்ல அதை கொடுக்கணும்? பிளே ஸ்டோர்ல கொடுத்து பப்ளிக்கு வந்து எல்லா தொலைக்காட்சி மற்றும் வந்து பத்திரிகை வாயிலா வந்து இந்த மாதிரி நாங்க கொடுத்துருக்கோம், இந்த இதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்க, இதை ஸ்கேனர் பண்ணிக்கின்னு எல்லாருமே சொல்லலாம்ல. அப்படின்ற போது இது போலியானதுன்றது எல்லாருக்குமே தெரிய வருது. இது விவரம் தெரியாதவர்கள் வந்து இதை கிளிக் பண்ணி அவங்க சொந்த பணத்தை இழக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எனக்கே டெய்லி வந்து இன்டர்நேஷனல் கால் வந்து 2-3 கால் வருது. நான் அட்டன் பண்றதே கிடையாது. ஏன்னா என்னன்னா ஒரு தடவை அட்டன் பண்ணேன். ஏன்னா நான் ப்ளூடூத்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ப்ளூடூத்ல பேசிட்டு வருவேன். அப்படின்ற போது நான் இந்தியன் டெலிகாம் கம்யூனிகேஷன்ல இருந்து பேசுறோம், உங்களை வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு நான் உங்களுக்கு போன் பண்றோம் அப்படின்னா அப்பயே நான் சுதாரிச்சேன். இது ஏதாவது 1 அமுக்குங்க 9 அமுக்குங்க அப்பயே நான் சுதாரிச்சேன். சரி இதுக்கு மேல நம்ம இது செய்யக்கூடாது. அதுல இருந்து அந்த போனை நான் எதா இருந்தாலும் அதுக்காகவே நான் ஒரு போன் வாங்கி இப்ப கையில வாட்ச் கட்டிட்டு யார் நம்பர் ஒரு டிஸ்பிளே ஆகுதுன்னு நான் செக் பண்ண பிறகுதான் நான் அந்த போனே அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி சிக்கல் ஆயிருன்றதுக்காக தான். இப்ப அது பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து வர்ற மாதிரி காமிக்குது அந்த இது. அது எங்க எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. அதனாலதான் இதெல்லாம் மக்கள் அதான் டெய்லி வந்து இப்ப காலர் டூனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன் பண்ணும்போதே வந்து சைபர் கிரைம்ல அலர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மக்கள் வந்து விழிப்புணர்வா இருக்கணும்ன்றத என்னுடைய